காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா தாத்தா வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. அடுத்து வந்து பாட்டிக்கிட்டயும் வந்து, "இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சீக்கிரமாவே காவேரி கூட சேர்ந்துருவேன் தாத்தா" அப்படின்னோனே, "சீக்கிரமா அந்த நாளுக்காக நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம்டா. சாரதா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இதனால விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. எங்க காவேரி வந்து அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. இந்த மாரி டைவர்ஸ் பண்ண சொல்லி விஜய் வந்து வற்புறுத்துறாங்க. அதுக்கு காவேரி சம்மதிக்காம, பாருங்க கொஞ்ச நாள் போட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இவ இப்படி தான் சொல்வா, இதை விடவே கூடாது, டைவர்ஸ்க்கு ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வேணும்னே என்ன பண்ணுறாங்க, நிவினை வந்து வெறுப்பேற்றுறாங்க. யமுனா தொடர்ந்து வந்து நிவின் கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால் நிவின் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாரு. வந்து ராகினி வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. அந்த ராகினி வந்து செமையாக டென்ஷனாகி, அந்த காவேரி ஜெயிச்சிட்டாலேப்பா, அவளை விடவே கூடாதுப்பா, அவளை நிம்மதியாக விஜய் கூட வாழவே விடக்கூடாது, கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்களாம்ப்பா, இதனால் எல்லாம் தாங்கிக்க முடியாதுப்பா, அந்த காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துடவே கூடாதுப்பா, இப்போ வெளியில் வராங்க இல்லை, அதனால் கண்டிப்பாக காவேரி விஜய் வீட்டுக்கு வந்துடுவா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க, நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அவன் மட்டும் சந்தோஷமாக வாழணும், இதனால் தாங்கிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சொல்கிறாரு பசுபதி, நீ கவலைப்படாதம்மா, அதுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் விஜய் அந்த திட்டத்துலேருந்து தப்பிக்க முடியாது, இந்த திட்டத்தை நான் போட்டது ஃபஸ்ட்டே போட்டேன், ஒரு வேளை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட திட்டம் வந்து ஓகே ஆகலைன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தலான்னு இருந்தேன், அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு திட்டம் ஓகே ஆகலை, அதனால் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திக்கலாம், என்னப்பா சொல்கிறீங்க திட்டமா அப்படின்னோடனே, ஆமாம்மா ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன், அதுவும் அந்த வெண்ணிலா வச்சு தான் வச்சுருக்கேன், வெண்ணிலா வச்சது அவள் தான் வேலைக்கே ஆக மாட்டேலப்பா, அவள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாலே, நம்ம ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செஞ்சிடறா, கவலைப்படாதம்மா, இதுக்கப்புறம் அவளை வச்சு தான் திட்டம் போடுறதுக்குன்னு இல்லை, அவளை வச்சு திட்டம் போடுவேன், ஆனால் அவள் வந்து திட்டத்தில் இருக்க மாட்டா, நீ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா இப்போது வெண்ணிலா வச்சு தான் இந்த திட்டமே வந்து உருவாக போகுது, ஆனால் நான் அந்த விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜயை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட போய் முதல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னப்பா வெண்ணிலா கிட்ட பேசினா இந்த திட்டத்துக்கு ஒத்துப்பாளா, ஒத்துக்குன்னா அவள் ஒத்துக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, இங்கே பார் நல்லா பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் விஜய் உனக்கு கிடைக்கணுமா வேணாமா, எனக்கு விஜய் வேணும், ஆனால் அங்கே காவேரி விஜய் வந்து இப்படி இருக்காங்க க்ளோஸாக, நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, விஜய் உனக்கு வேணும்னா நாங்கள் சொல்கிறபடி செஞ்சுக்கோ, நீ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ அங்கே தான் இருக்கணும், தலைமறைவாக நீ இருந்தால் தான் விஜய் வந்து உன்னை தேடுவான், அதுக்கப்புறம் என்ன, நீ தலைமறைவாக இருக்கிறதுக்கு காரணம் விஜய் தான் உன்னை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் நம்ப வச்சுருவேன், அதுக்கப்புறம் மீடியா போலீஸ் எல்லாரையும் நான் நம்ப வச்சுருவேன், அதுக்கப்புறம் நீ வேணும்னா விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுவேன், இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க முடியாது, ஏற்கனவே விஜய் என் மேலே கோவமாக இருக்காரு, இந்த மாதிரி நாடகம் ஆனனா மறுபடியும் என் மேலே கோவமாயிடுவார், அதுக்கப்புறம் அவர் என்னை விரும்பவே மாட்டார், கடைசி வரைக்கும் அவனை என்னை விரும்பணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்கள் பேச்சை கேட்டு நான் கெட்டு போனது போதும், இதுக்கப்புறம் உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன்றாங்க, இங்கே பார் நீங்கள் பேச்சு கேட்டே ஆகணும், கேட்கலன்னு நடக்கிறதே வேறு, என்னை மிரட்டுறீங்களா, போனால் போது நீங்கள் இருந்தால் ஓவராக பண்ணுறீங்களா, நான் இப்போவே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. ராகினி, என்ன கிளம்பிடுவியா நீ இங்கே தான் இருப்ப, நாங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும், அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம், என்ன உன்னையும் விஜய் கல்யாணம் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையா, வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணுறது எங்கள் நோக்கம் இல்லை, அந்த விஜயும் காவேரி ஒன்றா சேரக்கூடாது, அதுதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா, நீ என்ன சொல்கிற, ஆமாம் பின்ன உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு விஜய் கூட வாழ வச்சா எனக்கு என்ன கிடைக்கும், அந்த காவேரியை எனக்கு பழி வாங்கணும், அதுக்காக ஒன்றை பக்கடக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம், இதுதான் உண்மை அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை ஏமாத்திருக்கீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் ஏமாத்திருக்கோம், இப்போ என்னன்ற, உனக்கும் நல்லது நடக்கும், நீயும் விஜய் கிடைப்பா இருந்தோன்னு எங்கள் கூட சேர்ந்த, என்னமோ நாங்கள் தான் வற்புறுத்தி ஒன்றை சேர்த்து வச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா அவங்களால தாங்கிக்க முடியல, என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க இவங்க பண்ணுறது கேட்டு.